இது நூற்புற கங்கை எனும் ராக்காயி அம்மன் மலை கோயிலுக்கான வழித்தடம். நம்ம கேஜிஎஃப்ல இருந்து இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு 489 கிலோமீட்டர், அதாவது 500 கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம்னா கிடைக்கக்கூடிய இடம் இது. நம்ம கள்ளழகர் கோயில்ல இருந்து பழமுதிர் சோலை முருகன் கோயில்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தோம்னா கிடைக்கக்கூடிய இடம் இது. இது ஆதிக்கால மலைவாழ் மக்களின் குலதெய்வமாக வழிபட்ட ராக்காயி அம்மனுக்காக உருவாக்கப்பட்ட கோயில். இங்க நூப்புற தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்த்தத்துல வரக்கூடிய மூலிகை நீருங்க பலவித தோல் நோய்களையும் பல நோய்களை விரட்டுது அப்படின்றது ஒரு ஐதீகமா வச்சு இந்த இடம் ரொம்ப பிரசித்தமா இருக்குது. உள்ள மூலஸ்தானத்துல எப்பவுமே கெடுபிடி இருக்கிறதுனால மூலஸ்தானத்தினுடைய வீடியோ நம்மளால பதிவு செய்ய முடியல. இந்த இடம் ராக்காயி அம்மன் கோயில் நூற்புற தீர்த்தம் வரக்கூடிய இடம். இது உள்ள போனோம்னா முதல்ல குளிக்கிறதுக்கான தொட்டி இருக்குது. தொட்டியில தீர்த்த தண்ணி வருதாவும் அதுல குளிச்சுட்டு போயிட்டு ராக்காயி அம்மனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ராக்காயி அம்மன் மூலஸ்தான சிலைக்கு பின்னால வரக்கூடிய இந்த தீர்த்தம் இந்த தொட்டியில நிரம்பி அந்த தொட்டியில இருக்கிற தண்ணியை நீரை எல்லாரும் குளிச்சுட்டு போறதா சொல்றாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் தேவை அப்படின்னும் போது கூகுளில் போய் தேடினா நிறைய கிடைக்குங்க. நம்ம இதை பதிவு செய்யறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தோம். இந்த இடத்துல வீடியோ செய்யக்கூடாதுன்றது நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த தீர்த்தம், இந்த கோயில், இந்த ராக்காயி அம்மன் கோயில் ஒரு காலத்துல மலைவாழ் மக்களின் குலதெய்வமாகவும் கள்ளழகர் பிரசித்தி பெற்ற பிறகு இது வைணவ தலமாகவும், அதாவது ராக்காயி அம்மன் கள்ளழகருக்கு தங்கச்சியா போற்றக்கூடிய இடம்னு சொல்லி பிரச்சாரமா இருக்குது. இந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு ராக்காயி அம்மன் கோயிலுக்கு போகலாம். நம்ம இதையும் பழமுதிர் சோலை முருகன் கோயிலையும் நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரே நேரத்தில் பதிவிடுறோம். நன்றி, வணக்கம். அந்த அழகு மலை காட்டுக்குள்ள அங்க குடியிருக்கும் சாமியப்பா கொன்றாக்காகி வரலாற்ற நாங்க பாடி வரோம் கேளுங்கப்பா. அந்த அழகு மலை காட்டுக்குள்ள குடியிருக்கும் சாமியப்பா கொன்றாக்காகி வரலாற்ற நாங்க பாடி வரோம் கேளுங்கப்பா. மஞ்சளின மஞ்சளது மலையாள கொச்சி மஞ்சளது மலையாள கொச்சி நாளினருக்கு நன்னாளியா பச்சை அரைச்சி எடுப்பாளமா 5 வகை கிண்ணத்துல தேய்ச்சு குளிப்பாளமா தீத்த தொட்டி தாமனக அழகு மலை. அந்த அழகு மலை காட்டுக்குள்ள அங்க குடியிருக்கும் சாமியப்பா ஒன்றாக்காகி வரலாற்ற நாங்க பாடி வரோம் கேளுங்கப்பா. தொட்டியில வகை வகையா மஞ்சளிட்டு வாங்கு நடை குளித்து வரா தீத்தக்கர பொன்றாக்கு குளித்து முடித்தல்லவோ கூந்தலையும் சிக்கெடுத்து வாழப்பு பட்டுடுத்தி வாழலமா பெத்த வாழ தீத்தக்கர அந்த தீத்தக்கர காத்திருப்பா தேவி எந்த சாமியப்பா பொன்றாக்காகி வரலாற்ற நாங்க பாடி வரோம் கேளுங்கப்பா. கோம்பமலை காட்டினிலே குடியிருக்கும் பெத்தவளா அருவிகர் செல்லியவ அரங்கிலியாராக்கவளா சித்திரவண்ண தொட்டியில குளித்து நீராடியவ கோடாடி கொண்டகிட்டு கோலவர்ண பட்டுடுத்தி தீத்தக்கர அந்த அழகமலை காட்டுக்குள்ள குடியிருக்கும் சாமியப்பா ஒன்றாக்காகி வரலாற்ற நாங்க பாடி வரோம் கேளுங்கப்பா.
காரி சின்ன நல்ல நடையழகி அழகுமலை அந்த அழகுமலை காட்டுக்குள்ள அங்க குடியிருக்கும் சாமியப்பா பொன்றாக்கா இவரலாட்ட நாங்க பாடி வரோம் கேளுங்கப்பா. அங்க கருந்தேனு ஒழுகுதம்மா கணத்த மக வாசலில சென்றேனு ஒழுகுதம்மா கல்வகிர தொட்டியில கொம்புத்தேனு ஒழுகுதம்மா கம்பமலை காட்டினில பசுந்தேனு ஒழுகுதம்மா பவளமணி தொட்டியில தீத்தக்கர அந்த தீத்த தொட்டி காத்திருப்பா தேவி இந்த ராக்காயம்மா பொன்றாக்கா இவரலாட்ட நாங்க பாடி வரோம் கேளுங்கம்மா. அங்க அள்ளி தலை மூடிப்பா அழகு நல்ல ராக்கவாளா சீவி தலை மூடிச்சு சிங்கார கொண்டகிட்டு